ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நம்ம 3 மந்த் ஸ்டடி பிளான்லயே சொல்லியிருப்போம். இந்த ஜூலை மாசம் வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் டாபிக் வந்து ஃபுல்லா முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சிம்ப்ளிஃபிகேஷனுக்கு எப்படி ட்ரை பண்ணணும், அத வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இந்த வீடியோல சிம்ப்ளிஃபிகேஷனுக்கான பேசிக் ஒரு எத்தன மாடல்னா 2, 3, 4 மாடல். பேசிக்கா இருக்க 4 மாடல் வந்து எப்படி போடணும்? அதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, உங்களுக்கு ஒவ்வொன்லயும் ஒரு 5, 5 மாடல் சம் குடுக்க போறேன். குறைஞ்சது ஒரு 20 சம்மாவது இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்களா அப்படின்னா, இந்த மாடல டைரக்ட்டா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பெரிய சம்மா குடுத்துருவாங்க. அதுக்கு பேசிக் நம்ம தெரிஞ்சா தான் அடுத்த ஸ்டெப்பே போட முடியும். அதுக்காக தான் அந்த பேசிக்லாம் எப்படி என்ன பார்க்கறது? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து நான் சொல்லப் போறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல தெளிவா புரியும். நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தெளிவா தெரியிற மாரி தான் சொல்லுவேன். உங்களுக்கு நல்லா புரியுதா என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் இருக்க பேசிக்கா இருக்க ஒரு 4 மாடல் சம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு சிம்ப்ளிஃபிகேஷன் நீங்க எடுத்துட்டீங்கனாலே 2 ரூல் இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 ரூல நீங்க கட்டாயம் செஞ்சு ஆகணும். என்ன அப்டின்னா, ஸ்கொயர் நம்பர்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் நம்பர்னா, இந்த 1 ஸ்கொயரு, 2 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்ன்னு வரும் இல்லையா? அந்த இத வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது மனப்பாடம் பண்ணி வச்சோம்னா தான், சிம்ப்ளிஃபிகேஷன நம்ம ஈஸியா டக்குன்னு டைம் எடுக்காம போட முடியும். அதுக்காக தான் எவ்ளோ நம்பர் மனப்பாடம் பண்ணணும் அப்டின்னா, 1ல இருந்து ஒரு 20 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் நம்பர் மட்டும் நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, கியூப் நம்பரையும் மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸ்கொயர் நம்பர் வந்து நம்ம 1லருந்து 20 வரைக்கும் மெமரி பண்ணிக்கிறோம். கியூப் நம்பர் வந்து 1லருந்து 10 வரைக்கும் நம்ம மெமரி பண்ணாலே போதும். ஆனா சிம்ப்ளிஃபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த 2யும் நீங்க ஃபர்ஸ்ட்டு செஞ்சிரணும். உங்களால முடிஞ்சதுன்னா, இன்னைக்கே நான் வந்து இந்த இந்த ஸ்கொயர் நம்பரோட வேல்யூவும், கியூப் நம்பரோட வேல்யூவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து நான் பிடிஎஃபா குடுத்துருவேன். டெலிகிராமோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருவேன். நீங்க போய் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு, இந்த பிடிஎஃப நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த நம்பர்லாம் ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு மெமரி பண்ணிருங்க. பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். இந்த சிம்ப்ளிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் மாஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் இருக்கும். அதாவது இப்ப போர்ட் மாஸ் மாடல்னா ஒரு சம்ம ஃபுல்லா குடுத்துருவாங்க. அதுல பிராக்கெட் இருக்கும், வகுத்தல் இருக்கும், பெருக்கல் இருக்கும், கூட்டல் இருக்கும், கழித்தல் இருக்கும், எல்லாம் கலந்து இருக்கணும். கலந்து இருக்கும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறது, இந்த போர்ட் மாஸ் ரூல பின்னா பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு செஞ்சிரணும். அதுக்கப்புறம் ஆஃப்ன்னு வரும் அந்த இது. அடுத்து டிவிஷன்ல இருக்கிறது. அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ஸ்ட்ராக்ஷன் இப்படி வரிசையா வரும். நீங்க சம்ம போடுறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகேங்களா? இப்போ போர்ட் மாஸ் மாடல வச்சு ஒரு 5 சம் நம்ம பார்க்க போறோம். அந்த சம் என்னங்கிறது இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சம் 30 மைனஸ் 10 டிவைட் பை 5 பிளஸ் 6 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, போர்ட் மார்க்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம கொண்டு வந்துடணும். பிராக்கெட்ல என்ன கொடுத்து பண்ணி சொல்லியிருக்காங்க, 30யும் 10யும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 30ல 10 போச்சுன்னா 20. இப்போ வகுத்தல் 5 பிளஸ் 6 இப்படி வந்துருச்சா? நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், பார்த்த உடனே ப்ளஸ் ஆட் பண்ணிடுவோம். ப்ளஸ்ஸாக பண்ணக்கூடாது. பிராக்கெட் முடிச்சுட்டா அடுத்தது வகுத்தல்ல இருக்கிறது கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ 20 5ஆல வகுத்தீங்கன்னா 4 வரும். ஓகேவா? அடுத்ததான் நம்ம கூட்டணும். அப்போ 4 + 6 10. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? மேக்ஸிமம் இது தெரியும், ரொம்ப ஈஸியானது தான். ஸ்டார்டிங்லேருந்து போகணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த சம் இது பாருங்க. 64 டிவைட் ஆஃப் 4 × 4. ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுவோம்னா, இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத பண்ணிடணும். ஓகேவா? 64 அப்படியே போட்டுக்கோங்க. வகுத்தல் நன்னாங்கு 16. இப்போ இது 2யும் வகுத்தரணும். 16 இதால வகுத்து எவ்வளோ ஆன்சர் வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்தது இது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 72 வகுத்தல் 8 × 3 இது எல்லாமே கொடுத்துருக்கு. போர்ட் மாஸ் ரூல்ஸை படி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும்னா, வகுத்தலை பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் பெருக்கல் பண்ணணும். வகுத்தல் பெருக்கல் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இப்படி வரணும். ஓகேங்களா?
இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு வகுத்தல் இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடுறோம். 8 72ஆல் வகுத்தா எத்தனை வரும்? 8 எப்படி சொல்லி பாருங்க. 8 40 6 48 8 6 4 9 8 72. அப்போ 9 இன்ட்டு 3 9 3 27. இதுதான் ஆன்சர். அடுத்தது இது. இந்த சம்மில் 100 வகுத்தல் 10 ப்ளஸ் 15. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வகுத்தலை பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் கூட்டல் பண்ணணும். 10 100ஆல் வகுத்தா எவ்வளோ வரும்? 10 தான் வரும். ப்ளஸ் இந்த 15 அப்படியே போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை ரெண்டையும் கூட்டினா 25. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து இந்த சம் பாருங்க. இதில் கூட்டலும் இருக்குது, பெருக்கலும் இருக்குது. ஃபஸ்ட்டு எது பண்ணணும்? பெருக்கல் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை பண்ணிடணும், அதுக்கப்புறம் இதை பண்ணணும். 15 ப்ளஸ் 5 20. இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 35. இவ்வளோதான். போர்ட் மார்க்ஸ் ரூல்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. இதுதான் 5 மாடலு. இது உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்த மாடலுக்கு போகலாம். இது செகண்ட் மாடல். செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், அதாவது ரூட்டு கொடுத்து அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு மெயினான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இதுக்காக தான் சொன்னது 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் நம்பரை மெமரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட பிடிஎஃபை வந்து நான் டெலிகிராமில் போட்டுருவேன், உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா. இதுக்கு முக்கியமான ஒரு 2 ஷார்ட்கட் இருக்குது. அது என்னன்னா, ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா காமனாக ஒரு ரூட் போட்டு ஏபி அப்படின்னு போட்டுருவோம். அதே ரூட் ஏ வகுத்தல் பின்னா ரூட் ஆஃப் ஏ பை பி அப்படின்னு போட்டுருவோம். இது ரெண்டும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. அதே கியூப்னா ஒன்றும் இல்லை, இந்த இதே மெத்தடு தான். ரூட்டுக்கு முன்னாடி கியூப் போட்டணும். கியூப் எதுவுமே 3 எதுவும் போடாமல் வந்துச்சுன்னா இங்கே 2 இருக்கிறதா அர்த்தம், ஸ்கொயர் இருக்கிறதா அர்த்தம். இந்த ஸ்கொயர் வந்து 20 வரைக்கும் ஃபுல்லாக மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சம்மை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 36 ஃபஸ்ட்டு வந்து ரூட் 36 ப்ளஸ் ரூட் 64 அப்படின்னு இருக்கு இல்லையா? என்ன பண்ணுவோம்னா, எடுத்த உடனே நம்ம கூட்டிடக்கூடாது, ரூட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து ரூட் எடுத்துடணும். ரூட் வேல்யூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஆட் பண்ணணும். 36 எத்தனையோட ரூட் வரும்னு யோசிங்க. 6 6 36. அப்போ 6 ப்ளஸ் 64ஓட ரூட் வேல்யூ எவ்வளோ? 8. இப்போ இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 13 14. இதுதான் ஆன்சர். இது ஈஸியாக நம்ம சுருக்கிட்டோம். அடுத்து இந்த சம் பாருங்க. இது பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 144ஓட ரூட் வேல்யூ என்ன? 12 × 12 தான் ரூட் 44 மைனஸ் கொடுத்துருக்க சிம்பிள் அப்படியே போட்டணும். 25ஓட ரூட் வேல்யூ 5. 5 25. இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். 12ல் 5 போச்சுன்னா மீதி 7. இதுதான் ஆன்சர். இப்போ அதே மாதிரி இந்த ஒரு சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 49 எத்தனை ரூட் எடுத்தால் 49 வரும்? 7 7 49. இந்த இன்ட்டு அப்படியே போட்டுக்கிறோம். 16க்கு ரூட் எடுத்தால் 4 16 வரும், 4 போட்டுக்கிறோம். இப்போ நம்ம பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? 7 4 28. வெரி குட். அடுத்து இது வகுத்தல் கொடுத்தா எப்படி போடுறது? 324க்கு எத்தனை எடுத்தால் ரூட் வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 × 18 324. ஓகேங்களா? அடுத்து டிவைட் பை 36னா 6 6 36. இப்போ 6 18ஆல் வகுத்து பாருங்க. 3 18. ஆன்சர் 3. ப்ளஸில் ஒரு சம்மு, மைனஸில் ஒரு சம்மு, மல்டிப்ளிகேஷனில் ஒரு சம்மு, டிவிஷனில் ஒரு சம் போட்டு பார்த்துட்டோம். ஸ்கொயர் ரூட் கொடுத்தா இப்படி தான் போடணும் ஈஸியாக. எதுவுமே ரூட் மட்டும் கொடுத்து உள்ள நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ரூட் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்க ப்ளஸ் பண்ண சொன்னால் ப்ளஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ண சொன்னால் மைனஸ் பண்ணுங்கள், இல்லை மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், இல்லை டிவிஷன்னா டிவிஷன் பண்ணுங்கள். இதுதான் இந்த மாடல் மாதிரி சம் வந்துச்சுன்னா எப்படி போடணும் அப்படிங்கிறது. அடுத்தது இது பாருங்க. இதே கியூப் ரூட் வந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சம் போடுறதுக்கு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் மெமரி பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் 10 நம்பர் தான், ஈஸியாக இருக்கும். இன்னைக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சம் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரூட் 8 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கியூத் ரூட் ஆஃப் 8 கியூத் ரூட் 27. 8ஓட ரூட் ஆஃப் 8னா 8க்கு ரூட் எடுத்தா, அதாவது ரூட் எத்தனை டைம் 8க்கு வந்து கியூப் ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. இப்போ 8க்கு வந்து 2 வந்து நீங்கள் கியூப் பண்ணிங்கன்னா தான் 8 வரும். அப்போ ஆன்சர் 2
ப்ளஸ் 27 எத்தனை ரூட் எடுக்கணும்? 3. அப்ப 3 + 2 = 5. அவ்வளோதான். இதில் பாருங்க 64. 64 எத்தனை ரூட் எடுக்கணும் பாருங்க? 64க்கு 4. அதே 125க்கு 5. அவ்வளோதான். இப்போ 4 + 5 = 9. இதுக்காக தான் சொல்றது, நீங்க ஸ்கொயர் ரூட்டையும் கியூப் ரூட்டையும் மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 216 எத்தனை எடுத்தா? 6 எடுத்தா 216 வரும் கியூப் ரூட். 27க்கு 3 கியூப் ரூட் எடுத்தா வந்துரும். இப்போ 216க்கு 6 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் 27க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 3. அப்போ 6 - 3 ஆன்சர் இஸ் 3. அடுத்தது 343க்கு கியூப் ரூட் என்ன? 7. அடுத்தது 8க்கு 2. 7 இன்ட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இன்ட்டு 2. 7 2 14. அடுத்தது இந்த இது 512க்கு 8 கியூப் ரூட் எடுக்கணும். டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 8க்கு 2. அப்போ இதை டிவைட் பண்ணனா 4. இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரூட் வேல்யூ எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம பண்ணிடுறோம். இந்த மாடல் புரிஞ்சிருச்சா? அடுத்த மாடல் போலாமா? இந்த மாடல் அதாவது பவர் வேல்யூ கொடுத்து இந்த மாதிரி இதை சுருக்குங்க அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக டெரைவ் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த ஃபார்முலா இந்த 6 ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. ஈஸியாக போட்டுடலாம். a⁴m × a⁴nனா பேஸ் சமமாக இருந்தால் அடுக்குகளை பெருக்கிக்கலாம். அப்போ a போட்டு m × n m × n அவ்வளோதான். அதே வகுத்தலாக கொடுத்துருந்தாங்கன்னா பவரை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். பேஸ் ஈக்குவலாக இருந்து வகுத்தல்ல கொடுத்தாங்கன்னா பவரை வந்து மைனஸ் பண்ணிடணும். பேஸ் ஈக்குவலாக இருந்து பெருக்கல் பண்ண சொன்னாங்கன்னா அதை எடுத்து அப்படியே பெருக்கல் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்து a⁴m × ஹோல் பவர் n அப்படின்னா a⁴mn அப்படிங்கிறதா ஃபார்முலா. a⁴0 அப்படின்னா அதோட வேல்யூ 1. இது ஆல்ரெடி போன வருஷம் குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டின். அதே a⁴1 அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு தெரியும். a⁴0னா 1ன்னு தெரியும். அதே a⁴1னா என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா a தான் வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து a⁻n இது எப்படின்னா 1/a⁴n. இங்க மைனஸ் இருக்கிறது மட்டும் 1/ன்னு மாத்திக்கோங்க. a⁴n அப்படியே வந்துடும். இப்போ இந்த 6 மாடல்லையும் 6 சம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க 2⁻3 அதாவது இது என்ன ஃபார்முலால இருக்கு? a⁻m × a⁻n இருக்கு. பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அடுக்குகளை என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கிக்கலாம். பெருக்கல்ல கொடுத்துருக்கனால பெருக்கிக்குவோம். அப்போ 2⁻3 2 6 2⁻6ன்னு போட்டுக்கலாம். இல்லாட்டி 2 வந்து நீங்க 6 டைம் போட்டு எவ்வளோ வருதுங்கிறத நீங்க எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சர். அடுத்தது வகுத்தல்ல கொடுத்துருக்கு. பேஸ் ஈக்குவலா இருக்கு. வகுத்தல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? பேஸை அப்படியே எழுதிட்டு பவர் வேல்யூவை மைனஸ் பண்ணிடணும். அப்போ இது பேஸ் வந்து 5 போட்டுக்கிறோம். 4 2 மைனஸ் பண்ணால் 2 2ன்னு போடலாம். இல்லை இதோட ஸ்கொயர் வேல்யூ 25 அப்படின்னு கூட போடலாம். உங்களுக்கு ஆப்ஷனில் எப்படி கேட்டிருக்காங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை சூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது இது பாருங்க a⁻m × n இருக்கா? இதோட ஆன்சர் என்ன? இது வந்து a⁻m ஹோல் பவர் n இருக்கு. இதோட இது வந்து a⁻mn. அப்போ பேஸ் 2 அப்படியே போட்டுரும். m-ஐயும் n-ஐயும் பெருக்கி தானே போட்டிருக்கு. அப்போ 2 6 2⁻6 இதுதான் ஆன்சர். அடுத்து a⁻0வோட வேல்யூ என்ன? 1. அப்போ 9⁻0வோட வேல்யூ 1. இது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது இந்த சம் பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் a⁻0வோட வேல்யூ 1. அதே a⁻1ஓட வேல்யூ என்ன? a அப்படின்னு சொன்னோம். இங்க a⁻1ங்கிறது aங்கிறது 7. அப்போ இதோட வேல்யூ 7. ஓகேங்களா? அடுத்து 2⁻−3 இது எப்படி இருக்கு? a⁻−n ஃபார்மேட்ல இருக்கு. இதோட ஃபார்முலா 1/a⁻n. அப்போ என்ன பண்ணணும்? 1/ இங்க ஏங்கிறது 2 பவரோட வேல்யூ 3 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து 7th சம் பாருங்க. அது இன்னொரு மாடல் a⁻−nல இருக்கு. இங்க ஏங்கிறது 5 nங்கிறது 2. ஓகேவா? அப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1/a⁻5 பவர் n என்ன? 2. இவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா?
இவ்வளோதான். 4 மாடல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துட்டோம். ஓரளவுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி புரியலைன்னா, உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூவ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து பேசிக் சம் தான். நெக்ஸ்ட் வீடியோல போன வருஷம் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ் அத எப்படி போடணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்க போலாம். நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடா வந்துட்டே இருக்கும். தேங்க் யூ.